வணக்கம். இது பிக் பிக்சர். நான் பாலா. இது தேர்தல் நேரம். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய பரப்புரையை தொடங்கி இருக்கிறார்கள். இந்த பரப்புரை பயணத்தில் தலைவர்கள் பேசக்கூடிய பேச்சு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். அப்படி மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா தலைவர்கள் பேசக்கூடிய பேச்சு முழுசா மக்கள் காதுகளில், அந்த கட்சியின் தொண்டர்கள் காதுகளில் போய் விழணும். அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று மைக். இந்த மைக் அப்படிங்கிறது அரசியல் கட்சி தலைவர்களுக்கு எவ்வளவு முக்கியமான ஒன்று. இந்த மைக் மூலமா அவர்கள் பேசக்கூடிய கருத்துக்கள் முழுமையா போய் மக்கள் கிட்ட சேரல அப்படின்னா அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சமீப நாட்கள்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அது தொடர்பாகத்தான் இன்றைக்கு மைக் டெஸ்டிங் 1 2 3 ஆடியோ முக்கியம் பிகிலு அப்படின்னு இந்த வீடியோவில் முழுமையான விவரங்களை பார்க்க போறோம். தேர்தல் அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் ஒரு ஆகப்பெரிய திருவிழா. வாக்காளர்களுக்கோ அது ஒரு ஜனநாயக திருவிழா. அதோ இதோன்னு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 7 மாசம் தான் இருக்கு. இந்த நிலையில அரசியல் கட்சிகள்லாம் தங்களுடைய பரப்புரைக்கு அதிதீவிரமா தயாராயிட்டு வராங்க. கூட்டணி வியூகங்கள் ஒரு பக்கம், உறுப்பினர் சேர்க்கை ஒரு பக்கம், பூத்து வாரியா வலுப்படுத்துவது ஒரு பக்கம் அப்படின்னு எல்லா நடவடிக்கைகள்லையும் வேகம் காட்டிக்கிட்டு வராங்க. அதே நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் பரப்புரை பயணம் மேற்கொண்டு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளையும் நடத்தி வராங்க. அதிலும் எதிர்க்கட்சிகள் நடத்தக்கூடிய சுற்றுப்பயணங்கள்லாம் களை கட்டிக்கிட்டு வருது. அந்த வகையில் மக்களிடம் சென்று ஆளும் அரசு மீதான விமர்சனங்களையும் மற்ற கூட்டணிகள் குறித்த பார்வைகளையும் மக்கள் மீது வைத்து வரக்கூடிய இந்த பயணங்களுக்கு விதவிதமான பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கு. அதற்கு ஒரு லோகோ வடிவமைப்பது, பரப்புரை பயணத்துக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பாடல் உருவாக்குறது, அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்னு கட்சிகள் காட்டக்கூடிய சிரத்தை எல்லாம் ரொம்ப ஆச்சரியமூட்டுது. ஆளும் கட்சியான திமுக ஓரணியல் தமிழ்நாடு அப்படிங்கிற முழக்கத்தை முன் வச்சு அதற்கான இயக்கத்தை தமிழ்நாடு அளவில் முன்னெடுத்திருக்கக்கூடிய நிலையில பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம், மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்ங்கிற பெயர்ல அக்கட்சியோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற தொகுதி வாரியா பயணம் மேற்கொண்டுட்டு வராரு. அதற்காக பிரத்யேகமா தயார் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பேருந்து, நவீன தொழில்நுட்பங்கள், பரப்புரை வாகனத்தில் நின்று பேசுவதற்கு அவர் பயன்படுத்தக்கூடிய மைக் உட்பட எல்லாமே கவனிக்கத்தக்க அம்சமா மாறி இருக்கு. அதே நேரத்தில் கட்சிக்குள்ள தந்தை மகன் இடையில மோதல் போக்கு இருந்தாலும் அந்த சூழலை பயன்படுத்தி தமிழ்நாடு முழுவதும் நடைப்பயணத்தை தொடங்கி இருக்கிறாரு பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி. அந்த பரப்புரை பயணத்திற்கு வைக்கப்பட்ட பெயர் உரிமை மீட்க தலைமுறை காக்க. அன்புமணியின் நடைப்பயணம் அப்படின்னு பெயரிடப்பட்டு அதற்கும் லோகோவெல்லாம் வெளியிடப்பட்டிருக்கு. இதே மாதிரி தான் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய மகன் விஜய பிரபாகரனோடு இந்த பரப்புரை பயணத்தை தொடங்குவதற்கான திட்டத்தை அறிவித்தார். உள்ளம் தேடி இல்லம் நாடி அப்படிங்கிற பெயர்ல பூத் முகவர்கள் சந்திப்போம். அதே நேரத்தில் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்கிற பெயர்ல பரப்புரை பயணத்திற்கான பெயரும் லட்சணையும் வெளியிடப்பட்டு தொடர்ந்து அவர்களும் தங்களுடைய பயணத்தை மேற்கொண்டுகிட்டு வராங்க. இதனைத் தொடர்ந்துதான் முதல் முறையாக கட்சி தொடங்கியதிலிருந்தான ஒரு மக்கள் சந்திப்பை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தமிழ்நாடு முழுவதும் பரப்புரை பயணத்தை மேற்கொள்ள இருப்பதாக அறிவிப்பு வந்த நிலையில அதற்கு முன்னாடியே துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய பயணத்தையும் தொடங்கினார். காஞ்சிபுரத்திலிருந்து தன்னுடைய பயணத்தை உதயநிதி நேரடியாக தொடங்கின நிலையில அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீதான கடுமையான விமர்சனங்களை எல்லாம் அவர் முன்வைக்க அதற்கு இவரும் பதிலளிக்க அப்படின்னு களம் சூடுபிடிக்க தொடங்குச்சு. அதே நேரத்தில் பச்சை பஸ், மஞ்ச பஸ்ன்னு ஆளுக்கு ஒரு பஸ்ஸை எடுத்துக்கிட்டு பரப்புரைக்கு கிளம்பிட்டாங்க. ஆனா பிங்க் பஸ் தான் இந்த தேர்தலில் வெற்றி பெற வைக்க போகுது அப்படின்னும் உதயநிதி பேசினது மிகப்பெரிய பேசுபொருளாகவும் மாறுச்சு. சரி, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் பரப்புரை பயணத்துக்கு வைக்கப்பட்ட பெயர் வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது, உங்க விஜய் நான் வர, வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு பெயர் வச்சாங்க. ஒரு சிறப்பு பேருந்து தயார் செய்யப்பட்டது. வழக்கமாக நடிகர்களுக்கு படப்பிடிப்புக்கு கொண்டு போற ஒரு கேரவான் செட்டப் மாதிரியான ஒரு அதிநவீன வசதிகள் எல்லாம் பொருந்திய ஒரு வாகனமாக அந்த வாகனம் பரப்புரை வாகனமாகவும் தயார் செய்யப்பட்டது. அதே நேரத்தில் வார இறுதி நாட்களில் சனிக்கிழமைகளில் மட்டும்தான் பரப்புரை பயணம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டது பல்வேறு விமர்சனங்களையும் சந்தித்தது. இந்த நிலையில முதல்ல நாளொன்றுக்கு 3 மாவட்டம் அப்படின்னு திட்டமிடப்பட்டு அது முதல் நாளிலேயே ஏற்பட்ட கால தாமதம் காரணமா இப்போ 2 மாவட்டங்களா குறைக்கப்பட்டது. இப்போ டிசம்பர் வரையும் திட்டமிடப்பட்ட பயணம் இப்போ பிப்ரவரி வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கு. சரி, இங்க தான் முக்கியமான விஷயம். எல்லா தலைவர்களும் பரபரன்னு போற பரப்புரை பயணங்கள், மக்கள்கிட்ட நடத்துகிற சந்திப்புகள் எல்லாத்துலேயும் ரொம்ப முக்கியமானது அவங்க மக்கள்கிட்ட பேசுகிற பேச்சு. அதற்கு முக்கியமான தேவை என்ன? மைக். அதிநவீன தொழில்நுட்பங்கள் வளர்ந்திருக்கிற இந்த காலத்தில் விதவிதமான மைக் எல்லாம் வந்திருக்கு. ஆனால் நாம பேசுற பேச்ச முழுமையான குவாலிட்டியோட மக்கள் காதுகளுக்கு கேட்க வைக்கிற அந்த ஆடியோ தொழில்நுட்பம் இருக்கு இல்லையா,
அதுதான் இந்த மாதிரியான பரப்புரை பயணங்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணா பார்க்கப்படுது. சரி, முதல்ல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பார்க்கலாம். அவர் போகிற பேருந்து பரப்புரை பயணத்துல இந்த முறை அவர் பயன்படுத்தக்கூடிய மைக் வகை அப்படிங்கிறது ஹெட் மைக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம தலையை சுற்றி, அதாவது காது பகுதிகளில் தொடங்கி ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஆரம்பித்து அது அப்படியே இந்த பக்கம் பின்பக்கமாக வந்து மறுபடியும் இந்த காது பகுதியிலையும் ஒரு ஸ்டாண்டு மாதிரி வந்து ஒரு கம்பி இந்த நம்மளுடைய வாய்ப்பகுதிக்கு முன்னாடி வந்து நிற்கும். அது அப்படியே மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தலைப்பகுதியிலிருந்து ஆடாது, அசையாது, முழுமையாக வாய்க்கு அருகில் அந்த மைக் இருக்கும். அப்படிங்கிறதுனால பேசுகிற விஷயங்கள்லாம் ரொம்ப துல்லியமாக கேட்கும். அதே நேரத்தில் இது வயர்லெஸ் மைக் அப்படிங்கிறதால சரியான தூரத்தில் ரிசீவர் இருக்கணும். அந்த ப்ராக்சிமிட்டி கொஞ்சம் அதிகமானாலும் ஆடியோ டிஸ்டர்ப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரத்தில் நடந்துட்டு பேசினாலும் எந்த பக்கம் திரும்பி பேசினாலும் இந்த ஆடியோ முழுமையாக கிடைக்கும். இந்த மைக் வயர்லெஸ் அப்படிங்கிறதுனால இந்த ரிசீவர் அப்படிங்கிறது நம்ம அந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணோம். அப்படிங்கிறதுனால அந்த பரப்புரை பேருந்தில் அங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய பாதுகாவலர்களே அது கையில் வச்சிருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்தில் அந்த ஆடியோ அப்படிங்கிறது அவர் எந்தெந்த பகுதிகளுக்கு போறாரோ அங்கே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்பீக்கர்களில் இணைக்கப்பட்டு அவர் பேசுவது அந்த ஸ்பீக்கரில் கேட்குற மாதிரியான ஒரு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் இபிஎஸ் போகக்கூடிய பயணத்தில் அவர் பயன்படுத்தக்கூடிய மைக்கா இருக்கு. சரி, இதே மாதிரி மற்ற தலைவர்கள் பரப்புரை செய்யக்கூடிய வாகனங்களில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கூட்டம் மற்றும் அந்த இடத்தினுடைய தன்மை பொறுத்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆடியோ சிஸ்டம் அல்லது வயர் மூலமாகவோ அல்லது வயர்லெஸ் மைக் மூலமாகவோ தலைவர்கள் பேசுவது அப்படிங்கிறதையும் அவருடைய உரையை தொண்டர்கள் தெளிவாக கேட்கக்கூடிய வகையில் அதற்கான ஒரு தொழில்நுட்ப ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய அம்சம் என்னன்னா, மைக்ல நிறைய அம்சங்கள் இருக்கு. ஒரு மைக்ல நம்ம கவனிக்கத்தக்க அம்சங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, உதாரணத்துக்கு ஒரு மைக் நம்ம இப்படி பிடிச்சி இப்படி பேசுறோம் அப்படின்னா இந்த மைக்ல வந்து பை டைரக்ஷனல், ஆம்னி டைரக்ஷனல், யூனி டைரக்ஷனல், கார்டியாட், சூப்பர் கார்டியாட், ஷார்ட் கன் அப்படின்னு நிறைய வகைகள் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உதாரணத்துக்கு ஒரு மைக்கை நம்ம இப்படி பிடிச்சி பேசுறோம் அப்படின்னா இந்த நாம பேசக்கூடிய ஆடியோ நேரடியாக இந்த டயஃப்ரம் வழியாக அது ஆடியோவாக போகிறது ஒரு ஃபார்மேட். அதே நேரத்தில் இந்த சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாம் மற்ற டைரக்ஷனல்லையும் சேர்த்து அந்த ஆடியோ ரிசீவ் பண்ணுறது ஒன்று. அதே நேரத்தில் ஒரு பக்கம், அதாவது முன்பக்கம் அல்லது பின்பக்கம் மட்டுமே ஒரு பை டைரக்ஷனலாக அந்த ஆடியோ ரிசீவ் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். அதே நேரத்தில் ஷார்ட் கன் அப்படின்னா நேரடியாக அந்த மைக்கோட அளவும் கூட ரொம்ப குறைவாக இருக்கும். நம்ம பேசக்கூடிய ஆடியோவை நேரடியாக அதை ரிசீவ் பண்ணி அப்படியே வெளியில் கொடுக்கறது அப்படின்னு ஒவ்வொரு மைக்குக்கும் அதனுடைய தன்மைக்கும் தேவைக்கும் ஏற்ப அது மாறுபடுது. சரி, இப்ப தாவேக தலைவர் விஜயனுடைய பரப்புரைக்கு வருவோம். அவருடைய பரப்புரை வார இறுதி நாட்களான சனிக்கிழமைகளில் திட்டமிடப்பட்டதுன்னு சொன்னோம். அதற்காக ஒரு பேருந்து தயார் பண்ணப்பட்டுச்சு. அதிலே எல்லா வசதிகளும் கொண்டதா சொல்லப்பட்டுச்சு. சரி, இப்போ அந்த பரப்புரையினுடைய முதல் நாள் திருச்சி மரக்கடை பகுதியில் தொடங்குது. அங்கதான் முதல்ல அவர் தன்னுடைய பேச்சை தொடங்குறாரு. ஆனா அங்க அவர் பேசும்போது தன்னுடைய மைக் வேலை செய்யல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறார். அப்ப தொண்டர்கள் எல்லாம் வந்து பேசுறது கேட்கல அப்படின்னு சொல்ல மைக்கை மாற்றி பார்த்தோம். அவர் பேசினது சரியா கேட்கல, சரியா எந்த இடத்துல பிரச்சனை அப்படின்னு தெரியாம கேட்ட அந்த குறைவான ஆடியோவில் பேசிட்டு அங்கிருந்து அப்படியே பெரம்பலூருக்கு கிளம்பிட்டாரு. அங்க ஓரளவுக்கு ஆடியோ சரியா இருந்தது. அங்க நான் திருச்சியில் பேசாம விட்ட விஷயங்களை இங்க பேசுறேன் அப்படின்னு தன்னுடைய உரையை ரிப்பீட் பண்ணாரு விஜய். ஸோ இது ஆடியோ சிஸ்டம்ல நடந்த பிரச்சனைன்னு சொல்லாத நிலையில பரப்புரையை தடுக்கக்கூடிய நோக்கத்தில் அரசு தான் ஸ்பீக்கர் ஒயரை கட் பண்ணிடுச்சு அப்படின்னு தாவேக தலைவர் விஜய் நாகப்பட்டினம் பரப்புரையில் பேசினார். அதற்கு பல கடும் கண்டனங்கள்லாமும் எழுந்துச்சு. ஆனால் அதே நேரத்தில் அவங்க பயன்படுத்தின வயர்லெஸ் கன் மைக் ஆடியோ வெளியே இருக்கக்கூடிய ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணுற வகையிலான சரியான ஒரு ப்ராப்பர் பிளானிங் இல்லை, ஒரு டெக்னிக்கல் கிளிச் அப்படிங்கிறது தான் இந்த குழப்பத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. சரி, இது 2வது வாரத்தில் பரப்புரை பயணத்தில் சரி பண்ணிட்டாங்க. இது எப்படி சரியாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வைஃபை கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு மைக் மூலமாக இணைக்கப்பட்டு அந்த ஆடியோ அவுட்புட் வெளியே இருக்கக்கூடிய ஸ்பீக்கருக்கு கொடுக்கிற வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. அதுக்காக அவர் 2 கன் மைக்கில் அவர் பேசக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துருக்கலாம். உதாரணத்துக்கு நாகப்பட்டினம், திருவாரூர் 2 இடத்துலையும் தாவேக தலைவர் விஜய் பேசும்போது அவர் கையில் இருக்கக்கூடிய மைக் பார்த்தோம்னா 2 கன் மைக்கை அவர் கையில் வச்சிருப்பார். ஸோ ஒன்று வைஃபை மூலமாக இணைக்கப்பட்டு பேருந்தில் அந்த காட்சிகளையும் நம்ம பார்க்கலாம். பேருந்தில் அவரோட பவுன்சர்கள் அவரோட கையிலே அந்த ரிசீவரை வச்சுட்டு இருப்பாங்க. அதன் மூலமா எத்தனை மைக் வரைக்கும் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா 4 மைக் வரைக்கும் அந்த ரிசீவரில் கனெக்ட் பண்ணலாம்.
ஸோ இந்த 4 மைக்கோட ஆடியோவையும் ரெக்கார்ட் பண்ண முடியும். இந்த 4 ட்ராக், அது பேரே வந்து அந்த 4 ட்ராக் போர்ட்டபிள் ஆன்டி ரெக்கார்டர் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அது ரொம்ப குவாலிட்டியான ஆடியோவை ரொம்ப குவாலிட்டியாக ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். அதை அங்கே இருக்கக்கூடிய பவுன்சர் கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ ஆடியோ டெக்னீஷியன் ஒருத்தரும் அவருடைய பரப்புரை பயணங்களில் கூடவே போகிற வகையிலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் விஜய் கையில் இருக்கக்கூடிய மைக்கில் இன்னொன்று ஒரு மைக் அந்த ரிசீவர் வழியாக ரிசீவ் ஆகுது. அது நேரடியாக நமக்கு வரக்கூடிய யூடியூப் லைவோ அல்லது தொலைக்காட்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய நேரலை ஒளிபரப்புக்கான லைவோ. இன்னொரு மைக் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்களில் அந்த ஆடியோ கேட்கிற வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். அதுவும் வயர்லெஸ் ஆடியோ அப்படிங்கிறதுனால குறிப்பிட்ட தூரத்தை கடக்கும்போது அதில் அந்த சிக்கல்கள் ஏற்படும். அதையும் சரியான முறையில் மெயின்டைன் பண்ணும்போது எந்த சிக்கலும் வராது. முழுமையான ஆடியோ, பக்காவா பேசக்கூடிய பேச்சு அங்கே இருக்கக்கூடிய மக்களையும் நேரலை ஒளிபரப்புக்கும் தொழில்நுட்ப ரீதியாக அது சரியாக போய் சேரும். என்னதான் திட்டமிடல்கள்லாம் ஆஹா ஓஹோன்னு இருந்தாலும் தொழில்நுட்பத்திட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறந்த பாடமாக இது மாறிட்டதுனால கிட்டத்தட்ட எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இப்போ கூடுதல் கவனம் செலுத்த தொடங்கிட்டாங்க. பரப்புரைக்கு போகும்போது அரசியல் கட்சி தலைவர்கள் அதை ரொம்ப கவனத்தோடவும் கையாள தொடங்கியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஒரு மைக்கை கையில் எடுத்தா மைக் டெஸ்டிங் 1 2 3 அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், ஆடியோ முக்கியம் பிகிலே.